தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நாம் என்றைக்கு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் சுத்தமாகிவிட்டோம். ஆமாவா இல்லையா? அன்றைக்கே நாம் சுத்தமாகிவிட்டோம். எங்கே சுத்தமாகிவிட்டோம்? நம்முடைய ஆவி மனிதனிலே சுத்தமாகிவிட்டோம், பரிசுத்தமாகிவிட்டோம். இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அன்றாடம் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அன்றாடம் என்ன செய்யப்படணும்? நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும். அன்றாட சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்போது, அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நாளில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சரியா சுத்தம் பண்ணாம விட்டுருச்சோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. வரலையோ? வரணும்னே, வந்தாதான் கரெக்டாக கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நாளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செஞ்சிருச்சு? நம்மளை நல்லா சுத்திகரிச்சிருச்சு. எங்க சுத்திகரிச்சிருச்சு? நம்முடைய ஆவி மனிதனை சுத்திகரிச்சிருச்சு, கிளீன் பண்ணிருச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அன்றாடம் என்ன செய்யணும்? நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும். அன்றாடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நாளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சரியா சுத்தம் பண்ணாம விட்டுருச்சோ, சரியா கிளீன் பண்ணாம விட்டுருச்சோ? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். நாம் குழம்பி விடக்கூடாது. இதை சரியா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் என்ன செய்து விட்டோம்? நம்முடைய ஆவி மனிதனிலே சுத்தமாகிவிட்டோம், நாம் பரிசுத்தமாகிவிட்டோம், நாம் நீதிமானாய் ஆகிவிட்டோம், நாம் புது சிருஷ்டியாய் மாறிவிட்டோம். இதுல எந்த குழப்பமும் கிடையவே கிடையாது. இதுல எந்த சந்தேகம் வரக்கூடாது. சரி, பிறகு ஏன் அன்றாட சுத்திகரிக்கப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா, ஆண்டவர் சொல்றார் இல்லையா, இங்கே ஊழியக்காரர் மூலமாக திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு அவர் திருச்சபை என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிறாருன்னு. அப்ப ஏன் நாம் அன்றாடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட, நாம் மீட்கப்பட்டிருந்தாலும் கூட, நாம் மறுபடியும் பிறந்திருந்தாலும் கூட, நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட, நாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருந்தாலும் கூட, நாம் பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் கூட, நாம் புது சிருஷ்டியாய் இருந்தாலும் கூட, நாம் எங்க தான் இருக்கிறோம்? இந்த உலகத்துல தான். நாம எங்க இல்லப்ப? நாம எங்க இல்லப்ப? பரலோகத்துல இல்ல. நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? நாம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், இந்த பூமியிலே தான் நாம் இருக்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாவம் நிறைந்த உலகத்துல என்ன செய்யறோம்? நாம இருக்கிறோம். தீமைகள் நிறைந்த உலகத்துல என்ன செய்யறோம்? நாம் இருக்கிறோம். அசுத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்துல என்ன செய்யறோம்? நாம இருக்கிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, கவனிங்க, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் இருக்கிறபடினாலே அவ்வப்போது சில காரியங்கள் வந்து நம்மை கரைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம எங்க இருக்கிறோம்? பாவம் நிறைந்த உலகத்துல, அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்துல, தீமைகள் நிறைந்த உலகத்துல, அசுத்தங்கள் நிறைந்த உலகத்துல நாம இருக்கிறோம். நம்மளை கர்த்தர் இங்க தான் வச்சிருக்கிறாரு. நாம இங்க வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை இங்க தான் வச்சிருக்கிறாரு, அவருக்கு நல்லா தெரியும். அப்ப இங்க வச்சா சில கரைகள் வந்து பிள்ளையை ஒட்டும், சில அசுத்தங்கள் வந்து ஒட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சில தீமைகள் வந்து ஒட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு யாருக்கு நல்லா தெரியும்? கர்த்தருக்கு நல்லா தெரியும். சில காரியங்கள் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பது யாருக்கு நல்லா தெரியும்? எனவேதான் கர்த்தர் அன்றாட நம்மை சுத்திகரிக்கிறார். எத்தனைக்கு புரிகிறது? அப்ப அன்றாட சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது எவ்வளவு அவசியம் பாருங்க. இது சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது, சும்மா லேச எடுத்துட முடியாது. அன்றாட என்ன செய்யப்படணும்? நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன், கவனிங்க. இன்னைக்கு காலையில ஆராதனைக்கு வரும்போது நிச்சயமா எல்லாரும் குளிச்சுதான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோத்திரம் குளிச்சுதான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோத்திரம் சரி இருக்கட்டும். இப்போ ஆராதனை முடிஞ்சோடனே நேரம் வீட்டுக்கு என்ன செய்வீங்க? போவீங்க. போன உடனே நேரம் சோறை போட்டு சாப்பிட்டுருவீங்களா? போன உடனேயே கையை காலை கழுவுவீங்க, முகத்தெல்லாம் கழுவுவீங்க. என்னங்க இப்போதான் காலையில் குளித்தோம், அதுக்குள்ளே என்ன சும்மா சோறை போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு யாரும் சாப்பிட்றது கிடையவே கிடையாது. போன உடனே என்ன பண்ணுறோம்? கையை காலை சுத்தம் பண்ணுறோம், முகத்தை கழுவுறோம். ஏன்னா இங்கே வந்துட்டு திருப்பி போனதுக்குள்ள சில தூசிகள்,
சில அசுத்தங்கள், சில காரியங்களை பறந்து வந்து நம்முடைய முகத்தில், நம்முடைய கைகளில், கால்களில் ஓட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதான் காலையில் குளிச்சிட்டோம்ல அப்படின்னு யாரும் கை காலை கழுவாம விட்டுறது கிடையாது. எத்தனுக்கு புரிகிறது? அதான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தால் என்னை கழுவிட்டாரே, நான் புது சிருஷ்டி ஆயிட்டேனே, அப்புறம் அதுக்கு அன்றாட சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், அசுத்தங்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், தீமைகள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். எனவே அன்றாட நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அன்றாட செய்யப்பட, நாம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எல்லாரும் இருக்கிறீங்களா? எத்தனை கிளியர் ஆயிருச்சு? சிலர் வந்து இதை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. எதுக்குங்க, அன்னைக்கு தான் ஆண்டவர் கழுவிட்டார்ல, அப்புறம் இதுக்கு. ஆமா, உண்மைதான், இல்லைன்னா சொல்லலை. நம்முடைய ஆவி மனுஷன் சுத்தமா இருக்குது, ஆனால் நம்முடைய மனது, நம்முடைய சரீரம், எல்லாம் இருக்கிறீங்களா? மனது இழுக்குது, அப்படியே இழுக்குது, பாவ காரியத்துக்கு இழுக்குது, பாவ சோதனைக்குள்ள இழுக்குது, நம்மளை இச்சைக்கு நேரம் இழுக்குது, நம்மளை அதை போய் செய்ய வைக்க முடி தூண்டுது மனது. அது தூண்டின உடனே சரீரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்தாங்க போகுது. அப்போ போகாமல் இருக்கணும்னா அன்றாடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டாதான் பரிசுத்தமாக வாழ முடியும், தூய்மையாக வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும், கர்த்தருக்கு பிரியமாக வாழ முடியும். அப்போ தான் இருதயம் நல்லா வேலை செய்யும், ஊற்று நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், விசுவாசம் நல்லா வேலை செய்யும், ஜபங்களுக்கு பதில் வரும். எல்லாம் இருக்கிறீங்களா? பாவம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. வேலை செய்யறது கொஞ்சம் அப்படியே திணறுது, அப்படியே இருதயம் திணறுது, ஜெபிக்கவே திணறுது இல்லையா? தப்பு பண்ணியிருக்கிற மனசாட்சி கொடையுது போட்டு உள்ள. ஆமாவா இல்லையா? கொடையுது உள்ள. ஏதோ வந்து அப்படி இருள் மூடுன மாதிரி இருக்குது, அந்தகாரம் வந்து அப்படி மூடின மாதிரி இருக்குது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யறது? அன்றாடம் சுத்திகரிக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்க 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 நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் பரிசுத்தம் ஆளுவதற்கு இது ரொம்ப ஈஸியான செய்து இருக்குது. பரிசுத்தம் ஆளுறது எப்படி பாஸ்டர்? ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். அதுவும் தேனியில மலை கம்ப சுத்தின மாதிரி இருக்குது. எத்தனை ஒத்துக்கிறீங்க? அப்போ பரிசுத்தமாக வாழணும்னா ஒன்றை உருப்படியாக நீங்கள் செய்யுங்க, ஒழுங்காக செய்யுங்க. இந்த பிரசங்கத்தை டெய்லியும் போட்டு கேளுங்க, மணிக்கணக்கில் பைபிள் வாசிங்க, சத்திய வேதத்தை வாசிங்க, நல்ல அந்நிய பாஷையில் நிறந்து ஜெபம் பண்ணுங்க. குறைஞ்சது 1 மணி நேரமாக அந்நிய பாஷையில் நிறந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. டெய்லி பிரசங்கம் செய்தியை போட்டு கேளுங்க. சினிமா பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. சினிமாவை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு மெகா தொடரை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உருப்படுறது ரொம்ப கஷ்டம், வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம். நல்ல ஆராதனை பாடல்கள்லாம் போட்டு டெய்லியும் கேட்க ஆரம்பிக்கணும். அது கொஞ்சம் காசு செலவழிக்கணும், ஒரு 500-1000 ரூபா செலவழிக்கணும். இதெல்லாம் வாங்கி போட்டு ஒவ்வொரு நாளும் கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க 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 தான் வாழ்க்கை என்ன செய்யும்? வெற்றி பெற ஆரம்பிக்கும். எல்லாம் இருக்கிறீங்களா? அதிலே போகணும் அப்படியே. ஆமென். அப்படியே சேர்ந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதிச்சு அப்படியே ஒரு டான்ஸ் ஆடி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும் வீட்டுக்குள்ள. எல்லாம் இருக்கிறீங்களா? கதவை பூட்டிக்கிட்டு எல்லாம் ஒரு டான்ஸ் ஆடி கர்த்தரை நல்லா செய்யணும், ஆராதிக்கணும். அப்படிலாம் ஆராதிச்சிங்கன்னா எல்லாரும் இருக்கீங்களா? போயிட்டீங்களா? ஏன்னா என்ன வராமல் ஒரு மாதிரியே பார்க்குறீங்க. ஒரு வேளை வீட்டுக்குள்ள ஆடுவாரோ? ஏன் ஆடக்கூடாதுன்றீங்க? நீ ஆடுன என்ன தப்பு? கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆடுறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆடி துதிக்கணும். நடனத்தோடே அவரை துதியுங்கள். ஆமென். கிண்ணறத்தோடே அவரை துதியுங்கள். ஆமென். புதுப்பாட்டை பாடுங்கள். துதியுடனே அவருடைய வாசலுக்குள் நுழைந்து வாருங்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப அன்றாடம் என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப நாம குளிச்சுட்டு அப்புறம் வெளியில போயிட்டு மறுபடியும் கையை காலை கழுவி இப்படி சுத்திகரிக்கிறோம்.
அப்போ இதை போல தான் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரை நாம் ஏற்றுக்கொண்ட நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நாம் பரிசுத்தமாகி விட்டோம், நாம் நீதிமான ஆகிவிட்டோம், நாம் புது சிருஷ்டி ஆகிவிட்டோம். பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட பாருங்க, நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எங்கே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம், தீமைகள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், அசுத்தங்கள் நிறைந்த உலகத்திலே இருக்கிறோம். எனவே நாம் இங்கே இருக்கிறபடினாலே சில வேளைகளிலே சில கரைகள் சில தீமைகள் நம்மேலே ஒட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவேதான் அன்றாடம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென்.